வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லெவல் கிராஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆசிஃப் அலி, ஷராஃபுதீன், அமலா பால் அப்படின்ற 3 பேரை மையமா வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆளரவமே இல்லாத ரயில்வே கேட்டை காட்டுறாங்க. அந்த கேட்டோட கீப்பரா வந்து நம்ம ஆசிஃப் அலி இருக்காரு. அவர் ஒரு பயங்கர தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு போற ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி வந்து கீழே விழுந்திருக்காங்க. அவங்க தான் வந்து அமலா பால். அந்த அமலாபாலை வந்து அவரோட இடத்துக்கு தூக்கிட்டு வராரு. அண்ட் அமலாபால் ஸ்டார்டிங்ல இவர்கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. அதாவது நான் எப்படி ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பயந்து தான் நான் குதிச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஷராஃபுதீன். அவர் ஒரு சைக்கோபாத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆசிஃப் அலிக்கும் அமலாபாலுக்கும் ஒரு விதமான பாண்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுது அண்ட் ஒருத்தரோட பேக் ஸ்டோரி என்ன, அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் தான். வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வெறும் 3 மேஜர் கேரக்டர்ஸை மையமா வச்சு, அதுவும் ஒரே லொகேஷன் தான். ஆல்மோஸ்ட் 90% அந்த பாலடைஞ்ச ரயில்வே ட்ராக் அப்படின்ற அந்த லொகேஷனை வச்சே இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது குணா மாதிரி இருக்க போதோ இல்ல காதல் கொண்டேன் மாதிரி இருக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் போக போக இந்த கதை வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஜேனருக்குள்ள போச்சு. அதே மாதிரி ஆசிஃப் அலி இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்சதுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஒரு ஹீரோ அப்படின்னா நான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம அந்த கதைக்கு எது தேவையோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அண்ட் அமலா பால் அண்ட் ஷராஃபுதீன் இவங்களோட ரோலுமே பவர்ஃபுல்லா தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த கதையில ஒரு விதமான டென்ஷன் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பரா பில்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே ஒரு பரபரப்புலயே வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை ஒரு 1.25 மணி நேரத்துல சொல்லி முடிச்சது அப்படின்றதுமே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட போயிருந்திருக்கலாம். பட் ரொம்ப கிறிஸ்பாவே சொல்லிட்டாங்க. ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆக எடுத்துக்கிட்ட டைம் ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் ரொம்ப நார்மலா போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து கொஞ்சம் பேஸ் பிக்கப் ஆகும். பட் ஓவரால் ஒரு தரமான படம். என்ன பொறுத்த வரைக்கும் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.